திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகி உச்ச பலம் பெறுகிறார். உச்சத்துக்கு கொண்டு போக ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டாலும் கூட 8ஆம் இடத்தில் குரு உச்சமாகும் பொழுது ஜாதகத்தில் தசாபுதி நல்லா இருந்துருச்சுன்னு விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பண வரவு இதெல்லாம் கிடைக்கும். எங்கேயாவது வெளியே பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாம இருக்குது அப்படின்னா இந்த மாசத்துல இருந்தே அந்த லாக் எல்லாம் உங்க உடைய போகுது. உங்க பணம் எல்லாம் திரும்பி வரப்போகுது. இழந்த பெயர், புகழ், மதிப்பு இது எல்லாமே கிடைக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை. அதே போல தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டுல இருக்காரு. குலதெய்வ ஸ்தானாதிபதி அருமையா இருக்காருங்க. தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கு. சுப விரயங்கள், அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யாராவது குழந்தைகளை வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி அந்யூன்யமும் சூப்பரா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஏற்படும். அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுக்கு போறாரு. சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே நேரம் உங்க ராசியை பார்க்கும். அப்போ சந்தோஷங்கள், ஆசைகள் நிறைவேறது, லக்ஸரியான பொருட்கள் எல்லாமே வாங்குறது, கொஞ்சம் நீங்க தேஜஸ் ஆகுறது, ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய உதவிகளும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய உதவிகளும் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. பட் இருப்பினும் அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்காக வாங்க வேண்டியது இருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் நோய் நொடிகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆக இருக்கிறதுனால கணவர் மூலமாக வருமானங்கள், மனைவி மூலமாக வருமானம், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க மூலமாக வருமானங்கள் இதெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்பும் இந்த சுக்கிரன் கொடுப்பார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7-10 குடையவர். அவர் 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அப்போ 15ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சூப்பரா இருக்கு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வர்றதுனால நல்ல வரன்கள் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, அது மட்டும் இல்லாம தொழில் நல்லா இருக்க போகுதுங்க. இந்த மாசம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. முதல் ஆட்சி பலம் பெற்றாலே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. சூரியன் 9ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்போ அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைம்ல பூர்வீக சொத்து பத்தி பேசுறது, அப்பாவோட வம்பு வழக்கு பண்ணிக்கிறது எல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னமோ அதை மட்டும் நோக்கி போங்க அப்படிங்கறத ஒரு அமைப்பு. சோ தனுசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதி மறைஞ்சு உச்சமாகிறார் இந்த மாதத்தில் இருந்து. ஆனா குலதெய்வ ஸ்தானாதிபதி அருமையா இருக்கிறதுனால குலதெய்வம் உங்க கூட இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல, அப்பா அம்மா உடம்பு ஆரோக்கியத்துல, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல
குழந்தைகள், மனைவியுடைய உடம்பு ஆரோக்கியம், கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கறது மட்டும் தான் காட்டுது. மற்றபடி பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை கடந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க, அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லிடுறேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனிப்பா பாருங்க, அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் எனக்கு இது நடந்துச்சு, இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக, உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.